சூர்யாவோட கெரியரை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே அவரை தூக்கி விட்ட டேரக்டர்ஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாலாவா இருக்கட்டும், அப்புறம் ஹரி டேரக்டரா இருக்கட்டும், இப்படி ஜிவிஎம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு படம் 2 படம் அவங்க கூட பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவங்க யார் கூடயுமே பண்ணல. சுதா கொங்காராவையே சொல்லலாம். சூரரை போற்றுக்கு அப்புறமா ஒரு படம் கூப்பிட்டாங்க, பட் அவங்க வரல. ஸோ இது எதனால சார்? இது சினிமாவில் சகஜமா நடக்குது மேடம். இப்போ ஒருத்தவங்க ஆரம்ப காலத்தில் சில தயாரிப்பாளர்கள், சில டைரக்டர்கள் இந்த மாதிரி வளர்கிற நடிகர், நான் சொல்கிறது அந்த காலத்தில் வளர்கிற நடிகர். ஒரு நந்தா வர்றதுக்கு முன்னாடி சூர்யா அடையாளம் தெரியாத ஒரு நடிகராக தான் இருந்தார். நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும், சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருந்தாலும் எந்த படமும் ஓடலை, பேர் சொல்கிற மாதிரி இல்லை. நந்தா வந்ததுக்கப்புறம் தான் சூர்யாவுக்கு அதாவது நல்ல ஒரு நடிகர் இவர் அப்படிங்கிறது கவனிக்கப்பட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பாலாக்கு தொடர்ந்து படம் பண்ணலை அப்படின்னா நம்ம வருத்தமான விஷயந்தான். சுதா கொங்கரா அவங்க சூரரை போற்றும் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் பண்ணலை. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, வளர்ந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி அவங்கள நினச்சிக்கிறாங்க. அதுக்கு எல்லா நடிகர்கள்ட்டையும் இது இருக்குது. வெறும் சூர்யாவை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது விஜய்கிட்டே இருக்குது, ரஜினிகிட்டே இருக்குது, கமல்கிட்டையும் இருக்குது, அஜித்கிட்டையும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு அடுத்து ஒரு படம் பண்ணல. இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஃபாதர் தான் பைரவியோட டைரக்டர். ரஜினி ஹீரோவாக நடித்த படம். ஃபாதருக்கு அடுத்து ஒரு படம் பண்ணலை. அந்த கலைஞானம் சாருக்கு அடுத்து ஒரு படம் பண்ணலை. அவரை ஹீரோவாக ப்ரமோட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கலைஞானம் சார், அவருக்கு ஒரு படம் பண்ணலை. இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். இப்போ விஜயோட அவுட் சைட் பேனர் விஷ்ணு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நான் தான் ப்ரொடியூசர். அதுக்கு முதல்ல அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, தேவா, ரசிகன் 4 படத்துக்கு அப்புறம் அவுட் சைட் பேனர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் போய் புக் பண்ணது நான் தான் விஜய்க்கு. அவர் அட்வான்ஸ் கொடுத்தோம், படம் எடுத்தோம், விஷ்ணு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் கமர்ஷியலாகவும் போச்சு, சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தான். அவருக்கும் ஒரு பேர் கொடுத்துச்சு. ஆனால் அடுத்து அவர் எங்ககிட்ட ஒரு ₹1,00,000 அட்வான்ஸும் கொடுத்துருந்தோம் நாங்கள். அதையும் வாங்கி வச்சுட்டு அவர் படம் பண்ணல. இதுக்கெலாம் நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இதே மாதிரி தான் எல்லாருமே பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த ஆட்டிடியூட் எல்லா நடிகருக்குமே இருக்குது. குறிப்பாக சூர்யாவை தாக்கி பேசுகிறது தப்பு. அதாவது விஜய், ரஜினி, கமல், அஜித், இன்னும் எல்லா நடிகரையும் இதை சேர்த்துட்டே போகணும். தனுஷையும் சேர்த்து.